வணக்கம் மக்களே, வெல்கம் டு டியர் பாடி எபிசோட் 4. எனக்கு ஒரு கன்ஃபெஷன் பண்ணணும்னு தோணுது. நான் ரொம்ப போய் சொல்லுவேன், அதுவும் என் கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்னை வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் ஆச்சு. நான் என் கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட தான் இருக்கேன். தே லவ் மீ ஸோ மச் அண்ட் தே கேர் ஃபார் மீ லாட். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னாலும் அதுக்கு ரிலேட்டடாக ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஆச்சு அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கும். ஜிம், மேரத்தான், சோலோ ட்ராவல் எது சொன்னாலும் அவங்க மைண்ட் வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ தான் யோசிக்கும். ஜிம் ஜாயின் பண்ணுறதுக்கு கூட நான் அழுது ஃபைட் பண்ணி தான் ஜாயின் பண்ணின அப்புறமும் டெய்லி கேள்வி, டெய்லி பயம், டெய்லி எதுக்கு அப்படின்ற கொஸ்டின். கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கூட போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். சிட்டி மேரத்தான் போனால் காலேஜில் தான் நடக்குதுன்னு சொன்னேன். ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ண போனால் சிராக்ஸ் ஷாப்புக்கு போகிறேன்னு சொல்லுவேன். சாட்டர்டே 1 டே ஜிம் சப்ஸ்கிரைப் பண்ணி போகும்போது கூட காலேஜில் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லிட்டு போவேன். ஆனஸ்ட்லி இந்த பொய்கள் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் சில நேரம் உண்மையை சொல்கிறத விட பொய் சொன்னால் தான் ஈஸியாக இருக்கும் போல அப்படின்னு தோணுது. இது 2 ஜென்ரேஷன்ஸ் ஒரே விஷயத்த எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க அப்படின்ற ஸ்டோரி தான். நான் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன், அவங்க ரிஸ்க்காக பார்க்குறாங்க. இது எங்கள் வீட்டில் மட்டும்தானா இல்லை வேறு யாராவது ரிலேட் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஒன்று மட்டும் ஷுவராக தெரியும், ஒரு நாள் இந்த ரீலை திரும்ப பார்க்கும்போது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் டாட்ஜ் பண்ணி நான் நினச்ச மாதிரி லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன்னு. நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். பாய் பாய். வித் லவ், ராகவி.